வணக்கம். ஜூன் 26ஆம் தேதி சனிக்கிழமை. நேத்து வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிந்ததற்கு பிறகு வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி போன வாரம் 177 புள்ளிகள் அதிகமாக பெற்று 1.13% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டியுடைய க்ளோசிங் 15,860 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 15,900 ரேஞ்சில் இருந்து தான் ஒரு 2 முறை நிஃப்டி சறுக்கி இருக்குங்க. ஸோ 15,900 ஒன் டே க்ளோசிங்கில் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐ போன வாரம் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. 2,686 கோடி ரூபாய் வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 4,729 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் எதுவும் வெளியிட்ட மாதிரி எனக்கு தெரியலிங்க. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய எத்தனால் தயாரிக்கிற உற்பத்தி ஆலையை விரிவாக்கம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. 970 கேஎல்பிடியிலிருந்து 1400 கேஎல்பிடியாக உயர்த்த போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்காக 450 கோடி ரூபாய் முதலீடு. அக்டோபர் 2022 இது முடிவடையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய அரசாங்கம் முன்னவே சொல்லியிருக்காங்க எத்தனால் நிறைய தேவைப்படும். ஏன்னா அவங்க பெட்ரோல் கூட அதை கலக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. 2025 இது துவங்கும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்திய அரசாங்கம் தரப்புலேருந்து இருக்கிற அப்டேட். ரெயில்டெல் தரப்புலேருந்து அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.20 நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5% அதிகரித்தது. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 9.5% அதிகரித்தது. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 61% கீழே போயிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. இயர் ஆன் இயர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டேட்டாவும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த குவார்ட்டருக்கு 85 பைசா, போன குவார்ட்டருக்கு ₹2.17, போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 71 பைசா. பார்பிக்யூ நேஷன் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு 100 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் இருக்கக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு ஷேருடைய விலை 849 இருக்கக்கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசியாக பார்பிக்யூ நேஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது 894 ரூபாய். ஸோ டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க சில இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில். லியூபின் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி யூஎஸ்ஏல ஒரு மருந்தை லான்ச் செய்ய போகிறாங்க. யூஎஸ் எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மருந்தை லான்ச் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. எதற்குரிய மருந்துன்னு பார்க்கும்போது ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்து. தைரோகேர் கம்பெனியை ஏபிஐ ஹோல்டிங்ஸ் கம்பெனி டேக் ஓவர் செய்ய போகிறாங்க. ஏபிஐ ஹோல்டிங்ஸ் கம்பெனி தான் ஃபார்ம் ஈசின்ற கம்பெனியை நடத்தி வர கம்பெனி. ஸோ ஃபார்ம் ஈசி கொஞ்சம் பிரபலமான கம்பெனி தான். தைரோகேர் கம்பெனியை ஃபார்ம் ஈசி கம்பெனி வாங்க போகிறாங்கன்னு ஜூன் 17 அல்லது ஜூன் 16 ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். மணி கண்ட்ரோல் ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் அந்த கம்பெனி கிட்ட தைரோகேர் கிட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க. தைரோகேர் அப்போ அளித்த பதில் அவங்க ஒத்துக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. அவங்க ஷேர் ஹோல்டர் வேல்யூவை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. ஃபார்மீசி தைரோகேர் கம்பெனியை வாங்க போகிறாங்க. தைரோகேர் கம்பெனியுடைய தலைவரான டாக்டர் வேலுமணி கம்ப்ளீட்டாக வெளியில் வராரு. வேலுமணி மற்றும் அவருடைய மற்ற ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப்ஸ் 66% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. மொத்தமாக அவங்க ஏபிஐ ஹோல்டிங்ஸ்க்கு விற்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டாக்டர் வேலுமணி ஏபிஐ ஹோல்டிங்ஸில் முதலீடு செய்ய போகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. கிட்டத்தட்ட 5% ஸ்டேக் ஏபிஐ ஹோல்டிங்ஸில் டாக்டர் வேலுமணி வாங்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏபிஐ ஹோல்டிங்ஸே ஐபிஓ லான்ச் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல் இன்றைக்கி ஒரு செய்தி இருக்குது. 12-18 மாதத்திற்குள்ளார ஏபிஐ ஹோல்டிங்ஸோட ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ தைரோகேர் டீலிஸ்டிங் செய்யப்படுமா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. அது பிற்பாடு அறிவிக்கப்படும்னு அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறத அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த புது கம்பெனி ஏபிஐ ஹோல்டிங்ஸ் தைரோகேரை டேக் ஓவர் பண்ணுறதுனால கண்ட்ரோலே அவங்ககிட்ட போகுது. ஸோ அதனால் செபி ரூல்ஸ் படி அவங்க ஓப்பன் ஆஃபர் அறிவிக்கணும். பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து அவங்க கிட்டத்தட்ட 26% ஸ்டேக் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் ஆஃபரை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வழியாக 1.4 கோடி ஷேர்ஸ்
பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்க போகிறாங்க இந்த ஏபிஐ ஹோல்டிங்ஸ் கம்பெனி. அவங்க நிர்ணயிச்சிருக்கிற விலை ₹1300 ஒரு ஷேருக்கு. ஆனால் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ், வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது ₹1448. ஸோ ரொம்ப குறைந்த விலையில் தான் அவங்க வாங்குறதா முடிவு எடுத்திருக்காங்க. எப்போ இது ஓப்பன் ஆகும், தேதிகள் எல்லாமே இன்னும் அறிவிக்கலைன்னு நினைக்கிறாங்க. அது பிற்பாடு அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கலாம். ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் எதுவும் வெளியிட்ட மாதிரி என் கண்ணுக்கு தென்படலைங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 9% அதிகரித்தது. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 13.5% அதிகரித்தது. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கிட்டத்தட்ட 20% கீழே போயிருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. இன்ஃபோசிஸ் நமக்கு முன்னே ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அவங்க பைபேக் வந்து ஜூன் 25 துவங்க இருக்குன்னு. அதன்படி துவங்கியாச்சுன்னு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஆர்டர் குறித்து ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் ₹659 கோடி மதிப்பிற்கான ப்ராஜெக்ட்னு அறிவிச்சிருக்காங்க. KIOCL லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சகம் கிட்டேருந்து ஒரு ஒப்புதல் கிடச்சிருக்கு. முதல் கட்ட ஒப்புதல்னு நினைக்கிறேங்க. அது எனக்கு சரியாக விலங்கில் அவங்க வெளியிட்டிருக்கிற ப்ரெஸ் ரிலீஸ். ஆனால் முதல் கட்ட ஒப்புதல் அவங்களுடைய அயனோர் மற்றும் மேங்கனீஸ் ஓர் மைனிங் ரிலேட்டடாக. CSL ஃபினான்ஸ் லிமிடெட் அவங்க டிவிடெண்ட் மற்றும் போனஸ் குறித்து டேட்டா வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹3 நிர்ணயிச்சிருக்காங்க. போனஸ் 2 ஷேர் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா ரெக்கார்ட் டேட் படி. ரெக்கார்ட் டேட் டீட்டெயில்ஸ் இன்னும் அவங்க வெளியிடலை. பன்சல் ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ் அவங்களுடைய போனஸ் குறித்து மே 13 செய்தி வெளியிட்டிருந்தாங்க. 3 ஷேர் கொடுக்கறதா இருக்கிறாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா இப்போ ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 3 சனிக்கிழமை வருதுங்க. ஸோ கவனமாக இருங்க. ரெக்கார்ட் டேட் ஹாலிடேஸில் வந்தால் கொஞ்சம் கவனமாக கால்குலேட் செய்யுங்க. நிறைய கம்பெனிகள் நேற்று டிவிடெண்ட் வெளியிட்டிருக்காங்க. நம்ம விரைவாக பார்க்கலாம். குட்ரி குரூப் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹3 அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 8 தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் ₹3 அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்டாக. ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் 35 பைசா ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் லிமிடெட் ஒரு ஷேருக்கு ₹5 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா சீம்லெஸ் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹3.50. பாமர் லாரி கம்பெனி ₹6 அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்டாக. ஸ்டார் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் ஒரு ஷேருக்கு ₹2.50 நிர்ணயிச்சிருக்காங்க. இந்தியா கிளைகால்ஸ் ₹6 நிர்ணயிச்சிருக்காங்க. ஓரியன்ட் ரிஃப்ராக்டரிஸ் லிமிடெட் ₹2.50. MSTC ₹4.40 அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்டாக. அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் லிமிடெட் ₹2 ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்டாக. பேன்கோ ப்ராடக்ட்ஸ் டிவிடெண்டாக ₹2 நிர்ணயிச்சிருக்காங்க. பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ₹2.50. யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் 60 பைசா டிவிடெண்ட். காரமண்டல் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆயில் டிவிடெண்ட் ₹2. JSW எனர்ஜி லிமிடெடும் டிவிடெண்ட் ₹2. ஹால்டின் கிளாஸ் லிமிடெட் 60 பைசா ஒரு ஷேருக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. KCP லிமிடெட் டிவிடெண்டாக ₹2 மற்றும் MB இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஷேருக்கு 40 பைசா நிர்ணயிச்சிருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்றுங்க வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் அதற்கு முன்னாடி 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஷாப்பர் ஸ்டாப் 16% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 660% வால்யூம் அதிகரிப்பு. BCL இண்டஸ்ட்ரீஸ் 13.6% ஷேர் பிரைஸும் 131% வால்யூம் அதிகரிப்பு. GKYS 13.5% ஷேர் பிரைஸ், 681% வால்யூம். KCP 13.5% ஷேர் பிரைஸ், 362% வால்யூம் அதிகரிப்பு. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் 12% ஷேர் பிரைஸ், 456% வால்யூம் அதிகரிப்பு. உத்தம் சுகர்ஸ் 10.5% ஷேர் பிரைஸும் 379% வால்யூம் அதிகரிப்பு. குஜராத் அப்போலோ 10% ஷேர் பிரைஸ், 835% வால்யூம். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 10% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 541% வால்யூம் அதிகரித்தது. ஜோட்டா ஹெல்த் கேர் கிட்டத்தட்ட 10% ஷேர் பிரைஸும் 154% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஷிவா டெக்ஸியான் 9% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 106% வால்யூம் அதிகரிப்பு. டால்மியா சுகர் 2% கிட்டத்தட்ட ஷேர் பிரைஸ் விழுந்தது, 150% வால்யூம் அதிகரிப்பு. கிலிச் ட்ரக்ஸ் 1.3% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 128% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. இன்றைக்கும் நாளைக்கும் வேறு ஏதாவது செய்தி தென்பட்டதுன்னா அதையும் தொகுத்து வழங்க முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.